Hi friends, welcome to my YouTube channel. இப்போ தான் என்னோட YouTube சேனலை நீங்கள் முதல் தடவையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகி ப்ளஸில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஃபீச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எப்படி நம்ம வந்து அழகி ப்ளஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணி டைப் பண்ணுறோமோ அதே போல் கன்வெர்ட் பண்ணுறோமோ இந்த கன்வெர்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் டாக்குமெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு வேர்டு ஃபைல் வந்து தமிழில் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இது வந்து வேறு ஒரு ஃபாண்டுக்கு வந்து டைப் பண்ணிட்டீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செந்தமிழ் ஃபாண்டில் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை டைப் பண்ணி வச்சுருக்கீங்க, அல்லது பாமினி ஃபாண்டில் டைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அதை அப்படியே அந்த டாக்குமெண்ட்டை அப்படியே நீங்கள் வந்து நெட்டில் யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த இப்போ ஒரு ஆர்டிக்கல் ரைட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட்டில் பப்ளிஷ் பண்ணணும். ஸோ எப்படி பப்ளிஷ் பண்ணுவீங்க? அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் அங்கே ஒன்றுமே தெரியாது, வெறும் கட்டமாக தான் தெரியும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹோல் டாக்குமெண்ட்டையும் நம்ம வந்து டைரெக்டாக வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வித்தின் செகண்டில் ஒரு கிளிக் பண்ணி அதாவது நம்ம கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுறதில் ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து வேர்ட் ஃபைலாகவே கொடுத்துரும். ஸோ அப்படி ஒரு யூனிக் ஃபீச்சர் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அழகி ப்ளஸ்ன்ற சாஃப்ட்வேரில் இருக்குது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்போ தான் அது புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அழகி ப்ளஸ்ன்ற சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு அழகி ப்ளஸ் அப்படின்னு இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் உங்களுக்கு வந்து சர்ச்சில் ரிசல்ட்டை வந்து ஃபஸ்ட்டு லிங்க் கிடைக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் போய்ட்டு அங்கே டவுன்லோட் அழகி ப்ளஸ் செட்டப் அப்படின்றத அந்த ஃபைல் இருக்கும். ஸோ அது வந்து லேட்டஸ்ட்டாக உள்ளது வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணால் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லா சாஃப்ட்வேர் மாதிரி ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கன்வெர்ட்டர் ஃபார் தமிழ் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் ஒரு 10 செகண்டுக்கு மேலே எடுத்துக்கிட்டு அது வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே தான் இருக்குது, தனியாலாம் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ அது வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எப்படின்றத பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கன்வெர்ட்ன்ற பட்டன் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் ஃபாண்ட் என்கோடிங், அதாவது எந்த ஃபாண்ட்லேருந்து எந்த ஃபாண்டை மாற்றணும், ஃப்ரம் திஸ் என்கோடிங் டு திஸ் ஃபாண்ட் என்கோடிங் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ வந்து எதுலேருந்து எதுக்கு மாற்றணுங்கிறத நம்ம தான் செலக்ட் பண்ணிக்கணும் மாற்றும் போது. ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகி ப்ளஸில் நார்மலாகவே நம்ம டைரெக்டாக வந்து எங்கே டைப் பண்ணணுமோ நமக்கு தெரிஞ்ச டைப் ரைட்டிங் மெத்தடை யூஸ் பண்ணி யூனிகோடில் வந்து டைப் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி கூட இங்கே டைப் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ டைப் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைரெக்டாக வந்து டைப் பண்ணிகிட்டே போயிடலாம் இல்லையா? ஸோ வந்து இப்போ வந்து நம்ம நெட்லேருந்து டைப் பண்ணி எப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுளில் இந்த ஆன்லைன் இன்புட் டூல் வழியாக வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ ஒரு சில லெட்டரில் வந்து நான் தங்கிலீஷில் டைப் பண்ணால் இங்கே வந்து தமிழில் வரும். ஸோ அதை டைப் பண்ணி நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ டைப் பண்ணிகிட்ருக்கேன் தங்கிலீஷில். ஸோ இந்த டைப் பண்ணதை செலக்ட் பண்ணி நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அங்கே போய் லெஃப்ட் சைடு, ஸோ லெஃப்ட் சைடில் தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து யூனிகோடில் தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்து நம்ம நெட்லேருந்து டைப் பண்ணி எடுக்கிறது எல்லாமே யூனிகோடுங்கிறதுனால அப்படியே விட்டுறலாம். ஸோ அதே மாதிரி மேலே உள்ள ஒரு வரியை வந்து காப்பி பண்ணி ஸோ அதையும் கீழே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை எதுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா செந்தமிழ் ஃபாண்டு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ யூனிகோட்லேருந்து செந்தமிழ் ஃபாண்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ செந்தமிழ் ஃபாண்டுக்கு ஃபஸ்ட்டில் இங்கே யூனிகோடு தான் இருக்குது. ஸோ இந்த யூனிகோட் ஃபாண்ட்லேருந்து செந்தமிழ் ஃபாண்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம செந்தமிழ் ஃபாண்டுக்கு 2 இது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதை வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அது எதுவும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னா ஸோ STMZH அப்படின்றது அதுக்கப்புறம் P அப்படின்றத நீங்கள் வந்து 2தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக வந்து கிடைக்கிது. ஸோ கரெக்டாக கிடைக்கிது. ஸோ அதை காப்பி பண்ணி நான் எங்கே வேணுமோ அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு 2 வரி 3 வரி இருக்கிறத இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது இல்லாமல் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் டாக்குமெண்ட் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட வேர்டு ஃபைல் இருக்குது.
ஸோ வேர்டு ஃபைலில் நான் வந்து இது மாதிரி காப்பி பண்ணி எனக்கு வந்து ஒரு பக்கம் 2 பக்கம்லாம் பிரச்சனை இல்லை, என்கிட்ட ஒரு 50 பக்கம் ஒரு 100 பக்கம் இருக்குது. ஸோ அதை வந்து எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப வந்து ஹேங் ஆயிரும். ஸோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ வந்து இதை நம்ம டேரெக்டாக வந்து வேர்ட்லேயே வச்சு வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த அழகி ப்ளஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்னே சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி அதை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ வேர்ட் டாக்குமெண்ட்டில் .toc.tocx அப்படின்ற 2 ஃபார்மெட்டில் உள்ள 2மே சப்போர்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சேவ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபாண்டு, அதாவது ஃபைல் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கணும். தமிழ்லையோ இல்லை வேறு லாங்குவேஜ்லேயோ இருந்துச்சுன்னா அது வந்து எரர் வருது. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷில் உள்ளதை வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டைம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இந்த ஃபாண்ட் கன்வெர்ட்டருக்கு வந்து எதுலேருந்து எது கன்வெர்ட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் கொடுத்துருங்க. ஸோ வந்து செந்தமிழ் ஃபாண்டில் 2 இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ள செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னே இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சில பர்மிஷன் கேட்குது. ஸோ நான் அதை வந்து ஓகே கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ டாக்குமெண்ட் கன்வர்சேஷன் அப்படின்றது 25% 25 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது 100 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஓடிட்டுருக்கும் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபாண்ட் வந்து கன்வெர்ட் ஆகலை. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து செந்தமிழ் அந்த லெட்டர் வந்து செந்தமிழ் ஃபாண்டில் வந்து இல்லை. க்ரியேட் பண்ணுறவங்க வந்து அதை அதிகமாக யாரும் யூஸ் பண்ணலை அப்படின்றதுனால தமிழில் அதை வந்து க்ரியேட் பண்ணாமல் விட்டாங்க. ஸோ அதனால் வந்து கன்வெர்ட் ஆகலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த எஸ்ஆர் தமிழ்ங்கிறது தான் நான் செந்தமிழில் தான் அந்த மாதிரி மாற்றி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ தமிழில் இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஒரு சில அலைன்மெண்ட் மத்தியும் இருக்குது, கேப் வந்து ஸ்பேஸ் வந்து வந்துடுது ஒரு சில இதில். ஸோ அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சு. ஸோ வந்து நம்ம இதை வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செந்தமிழ் ஃபாண்ட்லேயே டைப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட நம்ம வந்து இதை யூனிகோட் ஃபாண்டுக்கு, அதாவது நெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக மாற்றிக்க முடியும். இதை அப்படியே வந்து ரிவர்ஸில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு பாராகிராஃபாக உள்ளது 2-3 பக்கத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போய்ட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இங்கிலீஷில் தான் இருக்கணும் அந்த நேமு, அதாவது நீங்கள் சேவ் பண்ணிக்கக்கூடிய அந்த வேர்டு டாக்குமெண்ட்டோட நேம் வந்து கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. திருப்பி போயிட்டு கன்வெர்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பாமினி ஃபாண்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாமினி ஃபாண்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பாமினிக்கு இதை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்து நிறைய ஃபாண்டு டைப் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது 2மே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி பாமினி ஃபாண்டில் எங்கேயாவது டைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா கூட அதை காப்பி பேஸ்ட்டோ அல்லது நீங்கள் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வேர்டில் இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கூட அதை வந்து நீங்கள் வந்து யூனிகோடுக்கு ஈஸியாக மாற்றிட்டு அதை நெட்டில் யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து இப்போ எனக்கு வந்து கன்வெர்ட் ஆகி கிடச்சிருச்சு. நான் ஃபாண்டை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். ஸோ ஆல்ரெடி டிடெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பாமினி ஃபாண்டு வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ வந்து நமக்கு ஒழுங்காக தெரியல அப்படிங்கிறதுனால நம்ம வேறு பாமினி ஃபாண்டில் உள்ள வேறு ஃபாண்டை வந்து எடுத்துக்குவோம். ஸோ எல்லா ஃபாண்ட்லேயும் நான் கொஞ்சம் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சிஸ்டத்தில் வந்து 2-3 ஃபாண்ட் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம செலக்ட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இந்த ஃபாண்டு இல்லாமல் உங்களுக்கு வந்து வேறு எந்த ஃபாண்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கூட தமிழ் ஃபாண்டு எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த தமிழ் ஃபாண்டு வேணுமோ அதை வந்து நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழ் ஃபாண்டு ஃப்ரீ டவுன்லோடுன்னு இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு எப்படி தமிழ் டைப் பண்ணுறது, எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ கரெக்டாக வந்து கன்வெர்ட் ஆகி பாமினி ஃபாண்டில் கிடச்சிருக்கு. ஸோ வந்து கரெக்டாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து அதையும் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக தெரியும். ஸோ ஒரு சில அந்த கேப் மட்டும்தான் இருக்குது, ஸ்பேஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸெல்லாம் நம்ம வந்து மேனுவலாக அலைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட் ஆகி கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி நான் வந்து இன்னொரு தடவை வந்து செந்தமிழ் ஃபாண்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ யூனிகார்ன்லேருந்து செந்தமிழ் ஃபாண்ட்டுக்கு ஸோ ஓகே கொடுத்துட்டு அங்கே போய்ட்டு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஓகே கன்வெர்ட் கொடுத்துட வேண்டியதான். ஸோ கன்வெர்ட் கொடுத்தோன்னா நமக்கு வந்து கன்வெர்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கன்வெர்ட் ஆகிடுச்சு. கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு நம்ம வந்து செந்தமிழ் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியும். ஸோ ஃபாண்ட்டு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அழகி ப்ளஸில் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃபாண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபைலை வந்து நம்ம ஈஸியாக ஒரு ஃபாண்ட்லேருந்து இன்னொரு ஃபாண்ட்டுக்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஒரு சில கரெக்ஷன் இருக்கும், அதை மட்டும் நம்ம வந்து இந்த மேனுவலாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து இதை வந்து டைப் பண்ணுற வேலை வந்து மிச்சமாகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.